ஹாய் குட்டீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகக்கூடிய ஸ்டோரி என்னதுன்னா, ஆம்பர்னு ஒரு நெருப்ப கக்கக்கூடிய டிராகனுடைய ஸ்டோரியை தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம ஹீரோயின் நேம் என்னதுன்னா லில்லி. அவங்க தான் இந்த கதையை கொண்டு போறாங்க. ஆம்பருங்கிறது ஒரு நெருப்ப கக்கக்கூடிய சிகப்பு டிராகன். இந்த டிராகன் என்ன பண்ணும்னா, மலைவாழ் மக்களுக்கு தான் உயிரோட்டமா இருந்துச்சு. அதோட வெளிச்சத்துல தான் எல்லா மக்களுமே உயிர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நாட்களாவே கிராமத்துல இருள் சூழ ஆரம்பிச்சது. எந்த மக்களும் சந்தோஷமா இல்ல. நாட்கள் போக போக அவங்க வறட்சியை சந்திக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க போட்ட எந்த விதையும் அங்க முளைக்கவே இல்லை. மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி பார்த்து கடவுள்கிட்ட கேட்டு கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கு தெரிய வந்து ஆம்பர் அங்க இல்ல. ஆம்பருடைய நெருப்பு கக்கக்கூடிய சக்திய ஆம்பர் வந்து இழந்துச்சானு. அதுல இருந்து மக்கள் வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடாது, வேற ஊருக்கு மூவ் ஆகிரணும்னு சொல்லி எல்லாருமே அவரவருடைய இதை பார்த்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோயினும் இத பார்த்து ரொம்ப சோகத்துக்கு உள்ளாயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்படி சோகத்தோட இதுல இருந்த ஹீரோயின் ஒரு இரவு நேரமா காட்டோட நடந்துட்டு போகும்போது ஒரு பளிச்சுன்னு மின்னக்கூடிய ஒரு மரத்தை பாக்குறாங்க. அந்த மரத்துக்குள்ள இருந்து பயங்கரமான வெளிச்சம் வருது. அவங்க அதுக்குள்ள போய் பார்க்கும்போது மின்மினி பூச்சியா கையில நெருப்ப கக்கக்கூடிய ஒரு கல் வருது. அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு இது ஆம்பருடைய கல்லுன்னு. உடனே என்ன ஆயிட்டு, அவங்க அதை எடுத்த நேரத்துல இருந்து பெரிய நில அதிர்வு வந்துட்டு அவங்க விழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பயத்துக்கு உச்சியிலேயே இருந்து பார்க்கும்போது ஆம்பருடைய 2 கண்கள் மட்டும் அவங்களையே பார்த்துட்டு இருந்துச்சு. அவங்க திடீர்னு திரும்பி பார்க்கும்போது ஆம்பர் அவங்க முன்னாடி வந்து ரொம்ப சோகமா நின்னுட்டு, நான் என்னுடைய சக்தியை இழந்துட்டேன், நீ எடுத்ததை என்னோட திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, நான் உனக்கு தந்துருதேன், உன்னுடைய சக்தியை தந்ததேன், நீ என் மக்களை காப்பாத்து அப்படின்னு சொல்லும். ஆம்பர் உடனே தன்னுடைய செஸ்ட திறந்து அதுக்குள்ள அந்த கல்லை வைக்க சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினை வைப்பாங்க. உடனே என்ன ஆயிரும், வானம் எல்லாம் பழிச்சுன்னு மாறி ஆம்பர் தன்னுடைய பழைய சக்தியை வாங்கிடுவாங்க. அந்த நாள்ல இருந்து ஆம்பருடைய பாதுகாவலியா நம்ம ஹீரோயின் இருப்பாங்க. அவங்களுக்கு ஆம்பர் கிரீடமும் சூட்டி சந்தோஷமா இருக்கும். இதை அறிஞ்ச மக்கள் எல்லாரும் நம்மளுடைய ஹீரோயினை ரொம்ப பாராட்டினாங்க. ஊரை விட்டு போன மக்கள் எல்லாமே திரும்பி வர தொடங்குனாங்க. அந்த நாள்ல இருந்து அந்த டிராகனுடைய பாதுகாவலி யாருன்னா நம்ம ஹீரோயின் லில்லி தான். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பொறுமையா இருக்கணும், நல்லதே நடக்கும். நம்ம வீடியோ பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேங்க்ஸ். வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்ல நம்ம சந்திப்போம். பாய்.